இது நம்முடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல். இன்னைக்கு இந்த காணொளியில நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 2ல இருக்க பரிபாடல் என்ற பாடப்பகுதியை பார்க்க போறோம். இது சிபிஎஸ்இ மாணவர்களுக்கும் சரி, மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கும் சரி, அனைத்து விதமான மாணவர்களுக்கும், ஏன் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு கூட இந்த காணொளி பயனுள்ளதா இருக்கும். இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன இதனுடைய இந்த பாடல் எதை பத்தி, இந்த பாடலுடைய அடிப்படை என்ன அப்படின்றத பார்த்திடலாம். அண்டத்தின் தோற்றமும் பரிபாடலும். அண்டம் இந்த உலகத்தினுடைய தோற்றத்தை பத்தி, யூனிவர்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்வோம். இந்த உலகத்தினுடைய தோற்றத்தை பற்றி பரிபாடல் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். பெருவெடிப்பு கொள்கை, ஆங்கிலத்துல பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அறிவியல் நோக்கத்துல சொல்லப்பட்டதை நம்முடைய சங்க இலக்கியத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது சேர்த்து இந்த பாடப்பகுதியில பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படின்றத இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்சபூதங்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த பாடல்ல மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதுதான் பாருங்க, இதுல ஒரு வரைபடமாவே கொடுத்திருக்கு. ஒரு சின்ன புள்ளியா தோன்றி அது பெரிய வெடிப்பாக மாறி, அதுக்கப்புறம் நெருப்பு கோளம், அதுக்கப்புறம் நீர், கடைசியா நாம இப்ப வாழ்ற பூமி. இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் உருவானது. இதைத்தான் பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இத நாம இப்போ படிப்படியாக அடிப்படையில இருந்து முதல்ல இருந்து பார்க்க போறோம். போலாமா? இப்போ இந்த காலத்தை வென்ற சங்கத்தமிழ் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ அறிவியலாளர்கள் கண்டுபிடித்த ஒரு செய்தியை, சரியா, அதோட பின்னணியில நான் பின்னாடி சொல்றேன். அந்த ஒரு செய்திய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்த இந்த பரிபாடல்ல சொல்லியிருக்காரு. யாரு? இந்த பாடலின் ஆசிரியர் கீரந்தையார். 8 தொகையில ஒரு நூல் தான் பரிபாடல். அந்த பரிபாடல்ல இருக்க பாடல், இந்த உலகத்தினுடைய தோற்றம், அண்டத்தின் தோற்றத்தை பற்றிய இந்த பாடலை யார் சொல்லியிருக்கா? கீரந்தையார். சரியா? இந்த கீரந்தையார் பாடல்ல உலகத்தினுடைய தோற்றம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நாம இப்ப பார்க்க போறோம். சரியா? பாருங்க, பரிபாடல் 8 தொகை நூல்கள்ல ஒன்று. இதன் ஆசிரியர் கீரந்தையார். இந்த பாடல் எதையெல்லாம் உணர்த்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழரின் வாழ்க்கை முறை, சமூக உறவு மற்றும் இயற்கையை புரிந்து கொள்ளும் ஆழமான அறிவியல் திறன். இயற்கையை புரிந்து கொள்ளும் ஆழமான அறிவியல் திறன். ஏன்னா தமிழ்னு எடுத்துக்கிட்டாலே போரையும் வீரத்தையும் காதலையும் மட்டும்தான் சொல்லும். அப்படின்றதை தாண்டி அறிவியல் சார்ந்து எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்குன்றதுக்கு இந்த பரிபாடல் ஒரு மிகச்சிறந்த சான்றுனே சொல்லலாம். சரியா? அதே மாதிரி இந்த பரிபாடல்ல மொத்தம் 74 பாடல்கள் இருக்கு. மொத்தம் பரிபாடல்ல நமக்கு கிடைக்கப்பெற்ற பாடல்கள் எத்தனைன்னு பார்த்தா 74. அதுல இப்ப நமக்கு இருக்க பாடல்கள் 24 பாடல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. 70 பாடல்கள்ல 24 பாடல்கள். சோ பரிபாடல்ல மொத்தம் இருக்க பாடல் எண்ணிக்கை 70. இது அனைத்துமே இசைப்பாடல்கள்னு சொல்லலாம். இசைப்பாடல்கள்னா என்னன்னா, இதுல இருக்க ஒவ்வொரு பாடலையும் எழுதிய ஆசிரியர் ஒருவரா இருப்பாரு. அதற்கு இசையமைத்தவர்கள் ஒருவரா இருப்பாங்க. சோ பண்ணோடு பாடப்பட்ட ஒரு 8 தொகை நூல்ல அமைந்த பாடல் எதுன்னு கேட்டா நாம பரிபாடலை சொல்லலாம். சரிங்களா? அந்த பரிபாடல்ல மொத்தம் 70 பாடல்கள் இருக்கு. அதுல 24 பாடல்கள் மட்டும்தான் இப்ப கிடைக்கப்பட்டிருக்கு. சோ சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள்ல ஒன்று இந்த பரிபாடல். இதனுடைய ஆசிரியர் கீரந்தையார். இது எதனுடைய சிறப்பை சொல்லுது? தமிழருடைய வாழ்க்கை முறை, சமூக உறவு மற்றும் இயற்கையை புரிந்து கொள்ளும் ஆழமான அறிவியல் திறன். புரிஞ்சதுங்களா? அடுத்து போகலாமா? இப்ப பாடலை முழுசா ஒரு முறை வாசிச்சிடலாமா? பிரபஞ்சத்தின் தோற்றம் கூறும் பாடல்.
விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருவு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றில் உள்ளீடு ஆகிய இறைநிலத்து ஊழியும். பாடல் எண் 2, 4வது அடி முதல் 12வது அடி வரை பாடல் படிச்சுட்டோம். இப்ப பாடலுடைய பொருளை நமக்கு எளிமையில புரிகிற வகையில புகைப்படங்களோட பாத்துடலாமே. அப்ப இன்னும் எளிமையா புரியும் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல உலகம் எப்படி தோன்றுச்சு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புறமா சொல்லணும்னா முதல்ல உலகத்துல இப்ப இருக்க மாதிரி எதுவுமே இல்லை. அப்ப எப்படி இருந்திருக்கும் உலகம்? வானம் வெற்று வானம். வெற்று வானம்னா என்ன அர்த்தம்னா எம்டியா இருந்ததுன்னு அர்த்தம். வெற்று வானமாக இருந்த அதுதான் பாடல் அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க. விசிம்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து. அது எதுவுமே இல்லாத விசும்பு. விசும்புனா என்ன அர்த்தம்? வானம். நோட் பண்ணிக்கோங்க. இத பாடல் அடிவினால கேட்கலாம். விசும்புனா என்ன? வானம். அந்த வானத்துல பல யுகங்கள், யுகங்கள்னா என்ன? பல 100 1000 ஆண்டுகள் கடந்து அதுக்கப்புறம் அண்டத்திற்கு தோன்ற காரணமான மூலக்கரு, அந்த பிக்சர்ல புள்ளிமா இருக்கு இல்லையா, ஒரு மூலக்கரு, அத பரமாணுன்னு சொல்லுவாங்க. அந்த மூலக்கரு தோன்றுச்சு. எப்போ? பல 1000 ஆண்டுகள் வானம் வெற்று வெளியா இருந்து அதுல ஒரு சின்ன மூலக்கரு பரமாணு உருவானது. இதுதான் முதல் தோற்றம். அப்ப முதல்ல எது வந்தது? வானம். ஐம்பூதங்கள்ல முதல்ல வந்தது வானம். அதுல ஒரு சின்ன புள்ளியாக ஒரு மூலக்கரு தோன்றியது. இதுதான் முதல் தோற்றம். அடுத்து பார்ப்போமா? அடுத்த தோற்றம் பாருங்க. பெருவெடிப்பும் காற்றும். சின்ன புள்ளியா உருவாச்சு வானத்துல. அடுத்து 2வது எது உருவானது? காற்று. 2வது எது உருவாச்சு? காற்று. பாடல் அடி பாருங்க. உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும். உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும். அதாவது உரு அறிவாரா அப்படின்னா உருவம் இல்லாத. காற்றை நம்மால உணரத்தான் முடியுமே தவிர அதுக்கு உருவம் இல்லை இல்லையா? அதுதான் சொல்றாங்க. உருவம் இல்லாத காற்று என்னும் முதல் பூதம். முதல்ல காற்று தான் தோன்றுச்சு. அப்ப வேற எதுவுமே இல்லை, வெறும் காற்று மட்டுமே இருந்தது. அந்த காற்று அணுக்களின் ஆற்றம் கிளந்து ஏற்கனவே ஒரு சிறு புள்ளியா தோன்றுச்சு இல்லையா? அதுல இந்த காற்றினுடைய சிதறல்களால பெரு வெடிப்பாக அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பெரும் வெடிப்பாக வெடிச்சது. வெடித்து சிதறியது. அப்ப முதல் ஊழி இல்ல முதல் யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று தோன்றியதுதான் முதல் யுகம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வெற்று வெளியா இருந்த வானத்துல ஒரு சின்ன புள்ளியாக பரமாணு தோன்றியதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் உருவான முதல் ஊழி இல்ல முதல் யுகம் எது? காற்று. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போகலாம். இரண்டாவது நெருப்பு கோளம். முதல்ல காற்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது நெருப்பு. செந்தீர் சுடரிய ஊழியும். காற்றாவே பல யுகங்கள் இருந்து காற்றுக்கு அப்புறம் எந்த யுகம் உருவாச்சு? நெருப்பு. முதல்ல வானம் பார்த்தோம், 2வது காற்று பார்த்தோம், 3வது நெருப்பு. பல யுகங்களாக பூமி எப்படி இருந்துதான்? ஒரு நெருப்பு பந்தாக, நெருப்பு பிழம்பாக விளங்கிய காலம். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல இல்லையா? ஃபுல்லாவே நெருப்பு. கொஞ்சம் வெயில் அதிகமானா நம்மளால தாங்க முடியல இல்லையா? அப்போ அந்த உலகமே எப்படி இருந்ததாம்? நெருப்பு குழம்பாக, நெருப்பு பிழம்பாக, நெருப்பு பந்தாக இருந்தது 2வது யுகம். புரியுதா? அடுத்து பாருங்க.
பெருமழை வெள்ளம். இப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல நெருப்பு பிடிச்சா என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊத்தி அணைப்போம். அப்படி நெருப்பு பிழம்பா இருந்த இந்த பூமியை குளிரச் செய்ய என்ன வந்துதான்? பெருமழை பெய்தது. அதுக்கான அடி பாருங்க. பனியொடு தன்பெயல் தழையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருவு. இப்ப இருக்க அதே சூழ்நிலை மாதிரிதான். தொடர்ந்து பல வருஷம் இப்போ நம்ம சென்னையில இல்ல எந்த எந்த ஊர்ல இருந்தாலும் கொஞ்ச நாள் 2 நாள் மழை பெஞ்சா என்ன ஆகும்? நம்ம நகரமே பாதி தண்ணியில மூழ்கிடுது. அந்த காலகட்டத்துல தான் இருக்கும் இல்லையா? ஆனா அப்போ என்ன கதையா? தொடர்ந்து பல வருஷம் மழை பெய்து என்ன ஆச்சாம்? பூமியே தண்ணிக்கு அடியில போயிருச்சாம். நம்ம வாழ்ற இந்த பூமி என்னவாயிடுச்சாம்? தொடர்ந்து பெய்த மழையால இந்த பூமி நீருக்கு அடியில புதைந்து மூழ்கி போச்சு. பாருங்க, பூமி குளிரும்படியாக தொடர்ந்து பெய்த பெருமழை மீண்டும் மீண்டும் பெய்த மழையால் உலகம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. இப்ப புரியுதா? அப்ப முதல்ல வெற்றுவானம், இரண்டாவது என்ன வந்தது? காற்று, மூன்றாவது நெருப்பு பிழம்பு, நான்காவது வெள்ளம் பெருமழை. அடுத்து என்னன்னு பாப்போமா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நாம வாழ்ற இந்த நிலப்பகுதியினுடைய உருவாக்கம். இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? தொடர்ந்து மழை பெய்தது, அதுல பூமி நீர்ல மூழ்கிருச்சு. அப்படி மூழ்கிய பூமியானது கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் மேல வந்தது. சரியா? பாருங்க, மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கு உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். வெள்ளத்துல இந்த மூழ்கிய இந்த பூமி மீண்டும் அந்த நீரெல்லாம் வடிஞ்சு உருப்பெற்று உயிரினங்கள் வாழ்றதற்கு ஏற்ற ஒரு நிலப்பகுதியாக. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நாம நல்ல காற்று, தண்ணி, சூரியனுடைய வெளிச்சம், வெப்பம் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த காலத்துல அது ஒன்றொன்றாக உருவாச்சு. முதல்ல என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல என்ன பார்த்தோம்? காற்று, வெற்றுவெளி ஆகாயம், அதுக்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் நெருப்பு, நெருப்பை குளிரச் செய்ய பூமியை குளிரச் செய்ய நீர், அந்த நீரெல்லாம் வடிஞ்சு இப்ப மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நிலப்பகுதியாக இந்த பூமி ஒரு சூழலை உருவாக்கியது. இதுதான் இந்த அண்டத்தின் தோற்றமாக பரிபாடல் சொல்லுது. இது வரைக்கும் புரியுதுங்களா? பஞ்சபூத வரிசை நம்ம முதல்ல நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆகாயம் வெற்று வெளியா இருந்தது, அடுத்து காற்று, அடுத்து நெருப்பு, நீர், நிலம். இத பரிபாடல் எந்த வரிகள்ல சுட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாயம்னா விசும்பு, அந்த விசும்புலதான் கரு தோன்றுச்சுன்னு பார்த்தோம். உந்து வழி, வழினா காற்று அப்படின்னு பார்த்தோம். செந்தி சுடர், தீனா நெருப்பு, தன் பெயல், பெயல்னா மழை, அது குறிப்பெடுத்துக்கோங்க. பெயல்னா மழை, தன் பெயல்னா குளிர்ச்சியான மழை. குளிர்ந்த, தன்னுனா குளிர்ச்சின்னு அர்த்தம். இந்த தன்னகரம் வந்தா அந்த தன்னுனா என்ன அர்த்தம்? குளிர்ச்சி. தன் பெயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர்ந்த மழை. இருநிலத்து, நிலம்னா இருநிலத்து. அப்ப ஐம்பூதங்களையும் பரிபாடல்ல இந்த சொற்களால கீரந்தையார் வரிசைப்படுத்தியிருக்கார். புரியுதுங்களா? அடுத்தது இந்த உலகத்தினுடைய அண்டத்தினுடைய தோற்றம் பத்தி 1924ல எட்வின் ஹப்பிள் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். இந்த கேலக்சி, இந்த பெருவெளியினுடைய பால் வீதிகளை பத்தி. அதாவது இந்த அண்ட பெருவெளியில மில்கி வேன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, பால் வீதிகள் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னு 1924ல எட்வின் ஹப்பிள் அப்படின்றவர் நிரூபிச்சிருப்பாரு. அதை ப்ரூவ் பண்ணியிருப்பார். இத நம்ம தமிழ் கவிஞர் யாரு? மாணிக்கவாசகர். திருவாசகத்தினுடைய ஆசிரியர் மாணிக்கவாசகர் 1300 வருடங்களுக்கு முன்னாடியே திருவாசகத்துல சொல்லியிருக்காராம். என்னன்னு? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின்.
அதாவது சூரியனுடைய ஒளிக்கற்றை நம்ம வீட்டுக்குள்ள இப்ப வெயில் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வெயில கொஞ்சம் உற்று நோக்குனீங்கன்னா அதுல குட்டி குட்டி குட்டியா சின்ன சின்ன துகள்களா இருக்கும். நம்ம அதை கவனிச்சு நுண்ணிய கண்ணு வச்சு பார்த்தோம்னா தெரியும் அதுல குட்டி குட்டி துகள்களா இருக்கும். இத 1300 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தொலைநோக்கு கருவியும் இல்லாத காலத்திலேயே கண்டுபிடிச்சது யாருன்னா நம்முடைய சங்கத் தமிழர்கள், நம்முடைய அறிஞர்கள். சூரிய ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள்கள் போல பல கோடி கோலங்கள் உள்ளன என மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவாசகத்துல பதிவு செய்திருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப எல்லா சோர்ஸும் இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அப்ப எந்த வித கருவியும் இல்லாத போது இத பண்ணிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து இதுல இருக்க கடின பதங்கள். விசும்பு அப்படின்னா வானம், வான்வெளி அப்படின்னு அர்த்தம். ஸ்பேஸ் ஆங்கில சொல்லும் இதுல இருக்கு. அடுத்து ஊழி. ஊழி என்றால் பல யுகங்கள் அப்படின்னு அர்த்தம். ஊழினா யுகம். அடுத்து கரு. கருனா பரமாணு. கருனா என்ன? பரமாணு. தன்பெயல்னா குளிர்ந்த மழை. தன்பெயல்னா குளிர்ந்த மழை. அடுத்து ஈண்டி. செறிந்து. ஈண்டினா செறிந்து திரண்டு, ஒன்று சேர்ந்து அடர்த்தியாக திரண்டு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இந்த பாடல்ல இருக்க சொற்பொருள். தமிழருடைய தொலைநோக்கு பார்வை அதை பத்தி சொல்லும் பொழுது இப்போ எல்லா அறிவியல் கருவிகளையும் வைத்துக்கொண்டு ஒரு செயலை பற்றி சொல்றது வேற. எந்தவித தொலைநோக்கு கருவியோ நவீன கருவிகளோ இல்லாத காலத்துல இயற்கையை உணர்ந்து பிரபஞ்சத்தினுடைய இந்த உலகத்தினுடைய மொத்த ரகசியங்களையும் உணர்த்திய சங்க தமிழர்களுடைய அறிவு உண்மையிலேயே ஆச்சரியத்திற்குரிய ஒன்றுதான். அதனால இந்த பரிபாடல் ஒரு அறிவியல் பொக்கிஷம்னே சொல்லலாம் இல்லையா? அதை நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாம சொன்ன அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நன்றி, வணக்கம்.